பொழுது விடிஞ்ச உடனே வீட்டில் எல்லாருக்கும் வர ஃபஸ்ட்டு தலைவலி என்னடா பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னுட்டு தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கமகமச்சோறு செய்யலாம் வாங்க. இதுக்கு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயும் 2 டீஸ்பூன் நெய்யுமே சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே இதுக்கு தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி 2 டம்ளர் தண்ணியை எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அரிசியுமே சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி ஒரு 80%க்கு நல்லா வெந்து வரும். வெந்து வந்த உடனே நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு கலந்து விடுங்க. இப்போ அரிசி ஒரு 90%க்கு வெந்து வந்த உடனே அடுப்பை ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வாழை இலை போட்டு தம் கட்டிடலாம். இந்த தம்மை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வாழை இலை எடுக்கும்போது இது கூடவே 1 டீஸ்பூன் நெய்யுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் தண்ணி பதிலாக நீங்கள் தேங்காய் பாலையுமே சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு இன்னும் அடிப்பொலியாக இருக்கும். இப்போ நல்லா கமகமன்னுட்டு ஒரு டேஸ்டியான கமகமச்சோறு ரெடி.